தாவேக்கால் இணைந்தது உங்களுக்கு தெரியும். நல்ல திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டிற்கு கொடுத்து மதம் ஜாதி இதன் பெயரால் நடந்த அரசியலை ஒழித்து யார் என்னன்னு தெரியாது, எந்த ஜாதி தெரியாது, எந்த வேட்பாளர் தெரியாது, வேட்பாளர் என்ன ஜாதின்னு புரியாது. இப்படிப்பட்ட ஒரு அமைதி புரட்சியை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களை ஏற்படுத்தி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையிலே இணைந்தேன். அதற்குரிய ஏற்பாட்டை அன்போடு இணைத்து வழிநடத்திய மாண்புமிகு பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தளபதி அவர்கள் முன்னாலேயே இணைகின்ற அந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது. 3 புரட்சி ஒரே இலக்கு. 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்தார். 18 ஆண்டு காலம் போராடி மாபெரும் புரட்சி. பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி அமைத்தார். அது மேலும் ஒரு புரட்சி. இன்றைய தினம் ஒரு அமைதி புரட்சியாக. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசப் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவர் இந்துவா கிறிஸ்டினான்னு காமிச்சிக்கிறதுக்கு அதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அவங்களே மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்றாங்க. ஏன்னா இப்போது அந்த மதத்தால் ஏறி அதை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி நிற்பதை பார்க்கிறோம். அங்கே தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கிறார். ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பணம் இல்லாமல் ஒரு தேர்தலை பார்த்துட்டோம். இந்த கோயம்புத்தூரில் தான் ஓட்டுக்கு 5000 ரூபா ஓடிச்சு பார்த்தோம். 5000 ரூபா யார் கொடுத்தான்னு தெரியும். கடைசி நாள் இன்றைக்கி 15000 ரூபா அவர் கொடுத்தது தெரியும். கடைசியில் கொஞ்சம் விளிம்பில் அவர் வெற்றி பெற்றதும் தெரியும். திமுகவில் யூனிஃபார்மாக கூட காசு கொடுக்கறது கிடையாது. ஒருத்தர் கரூரில் 6000 ரூபா கொடுப்பாரு, அப்புறம் தங்கம் கொடுப்பாரு, இங்கே 5000 ரூபா கொடுப்பாரு. பணம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, பணமே இல்லாத ஒரு தேர்தலை கண்டு இனி பணம் கொடுக்க மாட்டாங்க, பயந்துருவாங்க. பணத்தை வாங்கிட்டு போட மாட்டேன்றாங்கன்ற ஒரு பெரிய சரித்திரமும் ஏற்பட்டிருக்கிறது. நான் இன்றைக்கி வந்த பின்னாடி பார்த்தேன், இந்த ராஜா அன்புக்குரிய நண்பர் ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறாருன்னு தெரியல. நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா, நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், அவரோடு பழகியது உண்டு. நான் அவர் பேசுகிற பேச்செல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏற்கனவே அவருடைய தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் பேசியதை வலைத்தளங்களில் போட்டு கிழிச்சு நாசம் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, முட்டாள், நாதாரி, லூசு. என்னங்க இது? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை, முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரே லூசுனீங்க. உங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் என் பெரியப்பா, அவர் தான் என்னை அறிவுரை சொல்லி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தார்னு சொன்னார். ஆனால் அவரையே லூசுன்னு சொன்னீங்க எம்ஜிஆர். இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை நாதாரின்றீங்க, லூசுன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க என்னன்னு சொல்லி. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தெரியல. இதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் இல்லை, உங்கள் தாத்தா இல்லை, வணங்கி தான் ஆக வேண்டும், வரவேற்றாக வேண்டும். ஆகவே இது என்ன, இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சரை மாட்டி விடுவதற்காக இப்படி பேசுகிறீர்களா என்ற ஐயப்பாடு இருக்கிறது. ஆவுனா சட்டமன்றம் பேரறிஞர் அண்ணாவினுடைய கன்னிவெடி பேச்சிலே தமிழக சட்டமன்றத்தில் நடந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் நீங்கள் அவ்வளவு அருமையான பேச்சை, சரித்திரத்தில் இடம்பெற்ற பேச்சுக்களை கேட்டிருக்க முடியும். பெருந்தலைவர் காமராஜரும் அப்படித்தான், முதலறிஞர் ராஜாஜி, பக்தவச்சலம் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ புரட்சி தலைவி அம்மா. இப்படி தான் இந்த அசெம்பிளி நடந்தது. நான் கேட்குறேன் ராஜா அவர்களே, இது நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். 2017 நம்பிக்கையில்லா தீர்மானமாக கொண்டு வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கி இந்த தமிழ்நாடு அசெம்பிளியில் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். ராஜாவை பார்த்து கேட்குறேன். முதல்ல நீங்கள் சீன இடம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சீண்டி பார்த்தீர்கள். ஏன்னா நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வேணும்னே சண்டைக்கு போனீங்களான்னு சந்தேகம் வருது. 2017 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த கேவலம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்கிறது. அடித்து உடச்சி சபாநாயகர் சேர, அந்த சேரில் போய் 2 பேர் உட்காந்துக்கிட்டு நான் தான் சபாநாயகர்னு சொல்லி என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையும் பேசி மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை சபாநாயகர் என்ற நாற்காலியிலே அமர்த்தி அழகு பார்த்த அந்த அம்மா
அவர் புகழுக்குரியவர். ஆனால் நீங்கள் அதே தனபால் அவர்களை அசிங்கப்படுத்தி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா? இதே சட்டமன்றத்தில் 2017 பிப்ரவரியில் இது நடந்தது.